முக்கியம் அம்மா தான் பார்க்க வரீங்க அரைச்சு பார்த்து பண்றேன். அம்மா எங்க எத்தனை தலைமுறை பார்க்கல உயிர் எடுக்கும் வரையும் பாப்பாமா அப்ப நீ கவலைப்பட தேவையில்லை நீ அம்மா கொஞ்சம் ஹெல்த்தி ஆகி தானே சரி ஆனா வெளிநாட்டுல உள்ள ஆக்கெல்லாம் இதே பத்தியமா செய்யலாம் மிக்சியில போட நேரடியா அந்த சூழலை வாங்கி அப்படித்தான் என்ன சொல்றது பாலத்தை போட்டு கரைச்சிட்டு சாப்பிடுவோம் அரைச்ச கரைக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு ஆனா இந்த நாங்கள் பத்தியம்னு சொல்லி நம்ம நாங்கள் யோசிச்சா 11 நாள் மட்டும் பண்ணாலும் இப்படி அரைச்சி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஷார்வகா பிஸி எங்கோட்டா என்ன செய்யறது தெரிஞ்சு 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு இந்த அம்மா அந்த கையால அரைச்சி அம்மா பேர பிள்ளைய பாக்குறதுக்கு கிடைச்சிருக்கு உனக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதை குறித்து நீ கவலைப்படாத நீ கவலைப்படாத கடவுள் என்னோட கூட இருக்கிறேன் தெரியும் எந்தக்குமே யோசிக்க வேண்டாம் கொண்டு விட்டுட்டு வந்தது பாத்தீங்கன்னா காலையில 5 மணிக்கு எனக்கு போன் அடிச்சு சாமி நானும் சடன்லியா விழுந்து உடனே இப்ப போறான்னு. அனைவருக்கும் வணக்கம். நான் சுமன். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன். இன்றைய விடிஞ்ச உடனே எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்துருந்துட்டு யார் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அம்மா தான். இப்படி எங்களுடைய தங்கச்சியை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டாச்சுடா இங்கே நிற்கிற வீட்டை வா வேலைக்கு ஒரு போகணுமென்று சொல்லியிருந்தா. அப்போ நான் சரி ஓமண்டி போட்டு உடனே போயிட்டு போன உடனேயுமே வசந்து மற்றது எங்களுடைய சாரு அக்கா எல்லோரும் கொண்டு போய் அனுவை கொண்டு போய் கூட்டி கொண்டு போய் எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. விட்டு வந்த பிறகு லேபர் ரூம் தானே என்ன லேபர் ரூமுக்கு கொண்டு விட்டாச்சு. இன்னும் காணையில் என்றொண்டு அம்மா துடிச்சு கொண்டே இருந்தா. என்ன இப்போ வருவாங்கன்னு சொன்னேன். என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைல கடைசி பிள்ளை இல்லை அம்மாவுக்கு லேபர் ரூமுக்கு காலமாக கொண்டு போனது. அப்போ இன்னும் பதில் ஒன்றும் பெரியல நிறைய டைம் ஆகுது ரெண்டோடியாக பார்த்து கொண்டே இருந்தா. அப்போ சரி என்று போட்டு இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எங்களை வீட்டில் வந்து எங்களுடைய தலைமுறை காக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வந்து இறைச்சி கொடுக்கும் அம்மி வந்து போன முறை எங்களுடைய வீட்டில் கம்சின்ற தேவைக்காக நான் வந்து வாங்கி கொண்டு வந்த அம்மி இங்கே தான் இருக்குது. அப்போ அம்மியை கொண்டு வாடா அதுக்கு இப்போ விரதோரியாது ஒன்றுமே சாப்பிடாம போகலாம் விடியை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் லேபர் ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்களாம். அம்மியை கொண்டு வான்னு சொல்லி கொண்டே இருந்தேன்னு சொன்னால் அரைச்சி பார்க்குறது வந்து அம்மா தான். எங்களுடைய குடும்பத்தின் வீட்டில் இருந்து எல்லாருக்கும் அக்காலேருந்து மூத்த அக்காலேருந்து அனுசி அக்காலேருந்து உள்ள மற்றது எங்களுடைய எல்லா வீட்டைக்குமே அம்மா வந்து கூட இருந்து பார்த்து அரைச்சி கொடுத்து அம்மாண்ட கையும் இதாக போனமே தான் அம்மையும் அப்படியான நிலைமையில் இருக்குது. இப்போ கடைசியாக அணுவின்ற தேவைக்கும் அணுவின்ற பிள்ளைன்ற தேவைக்கும் வந்துருக்குது. இப்போ அணுவின்ற முதல் பிள்ளையும் பார்த்து இப்போ ரெண்டாவது அடுத்த பிள்ளைக்கும் வந்து அதை வந்து அம்மா செஞ்சு கொடுக்க வேணும் வேலையை கொண்டு வாண்டங்க அந்த அம்மி வந்து இங்கே இருக்குது. இந்த அம்மி வந்து இப்போ நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பிறந்திருந்தா மற்றது அப்படியானதுக்கு மட்டும்தான் எடுத்து பாவிக்கிறது. பெருசாக ஏன்னா இங்கே பொம்பளையில் வேறு ஒன்றுக்கும் பாவிக்கிறது எல்லாருமே வந்து மிக்சி தானே பாவிக்கிறது. ஆனால் அந்த அரைச்சி கொடுக்குறது தான் அந்த காயம் கொடுக்குறது குடிக்கிறதுக்குன்னு சொல்லிக்க எல்லாத்தையும் வந்து இப்போ அம்மியை கொண்டு போய் கொடுக்க வேணும்னு சொல்லி இப்போ அம்மியை கொண்டு வாங்கணும்னு நிற்கிறா. நேரம் போட்டது என்ன சொன்னால் லேவரூமை கொண்டு போனது. இப்போ அம்மாக்கள் இருக்க வைக்க அரைச்சி தருவீங்க. அம்மாக்களும் இல்லையே எங்களுக்கு இப்போ எங்கட காலத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் அரைச்சி கொடுப்போமோ தெரியாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ கம்சிக்கு செய்த நாங்களே அவங்களுக்கு ரூமுக்கு கொண்டு போயாச்சு தானே கடையில் வார கடையில் அவளுக்கு அரைச்சி சாப்பாடை கொண்டு போகணுமென்று சொல்லி கொண்டே இருந்தா. ஓகே அப்போ அதுதான் அம்மியை தான் இப்போ ஏற்றி கொண்டு போகணும். ஏற்றி கொண்டு போனால் அப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரி என்று சொல்லி நிலவரம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. இப்போ நான் வந்து ஆட்டோக்காரனுக்கு கால் பண்ணி பார்ப்போம். ஆட்டோக்காரர் எங்கே நிற்கிறார் வரையில் 2 ஆட்டோவில் தான் எங்களுடைய வீட்டை கொண்டு போகணும் அம்மியை. அவற்றை நம்பரும் வெயிட்டிங்கில் போகுது. ஆட்டோ ஓட்டங்கள் இல்லாமல் தான் இருக்குது. பின்ன டக்குன்னு அடித்த வரையும் நான் நினைக்கிறேன் குறைவு ஓட்டங்கள் எங்கே நாட்டில். ஹலோ விளங்கல வாரீங்களோ? ரைட் ஓகே டக்குண்டு வாங்குவா. ஓகே ஆட்டோக்காரன் டவுனுக்கு போய் கொண்டிருக்கேன். அன்றைக்கினே நான் இப்போ வரும்பொழுது மோனிகா டியூஷனில் வரும்போது சொன்னான் ரெண்டு சொல்லிக்க இப்போ திரும்ப டவுனுக்கு போய் கொண்டிருக்கிறாராம். ஓகே அதுக்கிடையில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அம்மியை ஏற்றி கொண்டு போய் உண்மையாகவே தூக்க இல்லாது. ஏன்டா எனக்கு நேற்றே வந்து திடீரென பின் முதுகு எல்லாம் சரியான வலி என்னால் தாங்க இல்லாத சூழ்நிலை. முதுகு நிமித்திலான்னு இப்போ முதுகு நிமித்திர வேலை கொண்டு வந்துட்டுது.
என்ன தெரியல என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்படியே அந்த நிலைமையில இருந்து நான் ஃபுல்லாக உடம்பே விட்டுட்டு உடம்பி போக இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னால் படுத்த உடம்பில் அந்த நிலைமையில நேற்றைக்கு இருந்து நான் ஏன் இப்பயும் அப்படித்தான். ஆனால் அம்மியை வந்து தூக்கி ஏற்றி கொண்டு போக வேணும். இங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைய உருட்டி கொண்டு அம்மியை வச்சிருக்கணும். உருட்டி கொண்டு வரக்கு சில்லு இல்லை. அங்கே தலைமுறை காக்கும் அம்மி, அம்மாவுக்கு பதிலான அம்மி பாருங்க அப்படி இது கண்டு. இந்த அம்மியை கொண்டு கொடுத்தா மட்டும் காணாது. இந்த அம்மியை நான் எனக்கு கொண்டு பொழிஞ்சு கொடுக்கணும். வேண்டாம் வெறும் ஃப்ளாட்டாக கிடக்குது, பாவிக்கவும் இல்லை. ஃப்ளாட்டாக கிடக்கக்கூடிய நான் தான் கொண்டு போய் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பொழிஞ்சு கொடுக்க வேண்டியா வரும். பொழியும் தெரியுமா உங்களுக்கு? இல்லைன்னு சொன்னால் அம்மா வந்து சரியா கஷ்டப்பட வேண்டியதா வரும் நினைக்கிறேன். அரைக்கிறது கஷ்டமா இருக்கும் தெரியா? சரியான கஷ்டமா இருக்கு. இந்த அரைக்கிறது வந்து பொழிஞ்சாதான் சரியான முறைக்கு வரும். என்னால் ஒன்றுமே செய்யலாமல் கிடக்கு உண்மையாக. இப்போ என்னால் ஒன்றும் மேலாமல் கிடக்குன்னு நான் சொல்கிறேன். எனக்கு தற்போது நிலைமையில் இல்லாது. ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணி கொடுக்கத்தான் வேணும், செஞ்சு கொடுக்கத்தான் வேணும். இல்லை சர்வக்காம வந்து அங்கே எல்லாம் ரெடியாக தான் நிப்பினோன்னு நினைக்கிறேன். ஆட்டோ வந்துட்டுது. தனியத்துக்கு ஏற்றுவீங்களோ? தனியத்துக்கு ஏற்றுவீங்களோ? பழைய சாண்டோ மாஸ்டர் தானே. எனக்கு முள்ளந்தண்டை இல்லை உண்மை சத்தியமா. உங்களோட இதை விட்டு கொடுக்க மாட்டேங்க என்ன இந்த கொலை மட்டுக்கு வச்சுக்குது. அப்படி மடிச்சு கமெண்ட் போட்டு விட்றாங்க. இந்த ஆட்டோ பஸ்ஸுகள் இருந்தது. சிம்பிளாக ஏற்றிட்டீங்களா? நாமியா சிம்பிளாக ஏற்றிட்டீங்க. அது சாண்டோ மாஸ்டர் இல்லை. எத்தனை வருஷம் இப்போ செய்வாரு சாண்டோ? ஓகே போமே. சரி பாருங்க வாங்க வாங்க. நான் உள்ளே போவோமே இல்லை ஆட்டோ அப்படியே ரூமுக்கு போவாதுண்டா. ஆ பிஸி எங்கோட்டா உள்ளுக்கு வலிச்சிட்டு என்ன செய்யறது? எதுல வளமையா வைக்க போறீங்க? தூக்கி விட்டுறோம் மாசராக நிக்க தூக்கி விட்டுறோம் அம்மியை. வருமா ஆட்டோ வந்து அம்மி இறக்கி போட்டு அரைக்க ரெடி பண்ணிட்டு போகுது. அம்மி பொழிய வேணும். ஆட்டோ அனுப்பிட்டு வா. பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப நாங்க என்னன்னு சொல்றது, இப்ப அனுவ கொண்டு விட்டுட்டு வந்தது பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்களும் தான் காலையில 5 மணிக்கு எனக்கு போன் அடிச்சு சாந்தினி எனக்கு வாய்த்துக்கா ஹாஸ்பிட்டல் போகணும்
நானும் சடன்லியா எழும்பி உடனே இப்பவே போறான்னு நான் எல்லாம் ரெடி பண்ணி போட்டுல அன்னைக்கு அப்புறம் பார்த்தா ஆளுதானே சொல்லிச்சு கொஞ்சம் கொடுத்து நோமலா இருக்கு இஞ்சி மாமடம் எல்லாம் போமான்னு சொல்லி எல்லாமே கொண்டே விட்டுட்டு 8 மணி அப்படித்தான் வந்து அப்புறம் இங்கே ரூம் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ ஒவ்வொரு ஒரு சகோதரருக்குரிய வேலைப்பாங்க நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம் அந்த வகையில் இந்த நான் சொன்னேன் வந்து பாரம்பரியதான அம்மி இத்தனை நாட்கள் அவங்களோட இருந்தது நான் சொன்னேன் மகளுக்கு உதவினார் ஐயா அப்படி சொல்லக்கூடாது கம்சிக்கும் பயன்பட்டு ஆனால் ஒரு பாரம்பரிய அம்மி எவ்வளோ வருஷம் அடுத்து உனக்கு தான் தேங்க்யூ தேங்க்யூ உங்களுடைய வாய் பார்த்து நிறைவேறட்டும் சந்தோஷம் தானே ஏன்னு சொன்னாங்க இந்த வீட்லயும் வந்து குழந்தை சத்தம் இந்த அம்மியை தான் நினைக்கிறேன் அம்மா அம்மிய மாதிரி தான் எங்க அம்மா வந்து இப்ப மறைக்கிற விஷயம் உண்மைதானே எங்க அம்மா இதுக்கு வந்து ரச்சி முட்டை எல்லா சாப்பாடு வகை வறட்சி வெட்டியா சாப்பிடுற ஆளே இல்ல பேர பிள்ளைய கண்டு இன்னைக்கு அணுண்டு ஏஞ்சு மாயம் அப்படி கெத்தா பார்த்தாவோ அது அம்மா வந்து யோசிக்கவே முடியாது அப்படி ஒரு நிலைமையில அப்படி யார் வேற போறோம் அம்மா மாதிரி கெத்தா அம்மி தூக்கிலாம போட்டு ஆம்பளை பிள்ளையா இருந்து நல்லா அம்மியும் உண்மையா தூக்கிலாம் போயிட்டு ஆட்டோக்காரனா எல்லாம் வந்து தூக்கி தேஞ்ச நாடு இப்ப தூக்கி கொண்டு வந்ததுக்கு அமைய ஃப்ரீ என்று சொன்னா கொஞ்சம் பொழிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் இல்ல இல்லாட்டா அந்த சொல்லுவாங்க அப்படி வலுவழுப்பா இருக்கு நிறைய சங்கடமா இருக்கு சொல்லி அனுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை தான் கிடைக்கும்னு சொல்லி இருந்தாங்க அந்த ஆம்பளை பிள்ளை எப்ப கொண்டு போய் விட்டாங்க உங்களுக்கு டேட் போட்டதுனாம் தேதி என்னது 12ஆம் தேதி போட்டதான் இன்று தினம் காலையெல்லாம் குத்தன்னு சொல்லி கொண்டு வரிக்கிறேன் 4ஆம் தேதி எப்படியுமா 2-3 நாள்ல எதிர்பார்க்கலாம் கூட பேர் சொல்லிடும் அது ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா போட்ட டேட்ல இருந்து முன்னுக்கு ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா போட்ட டேட்டுக்கு முன்னுக்கு குழப்படியாக்கா ஆம்பளை பிள்ளைல குழப்படி வயிற்றுல இருக்கையும் குழப்படி செய்யுங்களா அப்படியே என்ன தெரிய அம்மா கூப்பிட்டு அம்மா என்னடா அம்மா வர மாட்டேன் ஓகே அம்மா ஆம்பளை பிள்ளைல என்ன வயிற்றுல இருக்கைங்க குழப்படி செய்யுங்களோ ஒரு கிழமைக்கு முன்னமே ஆம்பளை பிள்ளைன்னு சொன்னா போட்ட டேட்ல இருந்து சொல்லி அது ஒரு கிழமைக்கு லேட் ஆகுமா அப்படின்னு குறிச்ச அம்மாவோட வீடியோ நான் போடுறேன் கண்டிப்பா இந்த சொல்லு உள்ளுக்கு இருந்து கழிச்சு கொண்டிருக்கிறேன் ஆனா அம்மா வந்து என்னன்னு சொல்றது இந்த அம்மி இப்போதைக்கு தெரியாதுன்ற மட்டும் எனக்கு தெரியும் அதே மாதிரி தான் நம்ம அவங்களோட கூட கல்யாணம் இருப்பா இந்த நாளைக்கு சொன்னா எல்லா விஷயத்திலயுமே வந்து அம்மா தான் அரைக்கிறேன்னு சொன்னாலே அம்மா உடனே அம்மா தீக்கொண்டு அம்மியை தீக்கொண்டு வந்து காட்டிருக்கிறோம் அம்மா தீக்கொண்டு வந்து இந்த நிலைமையில வெங்கண்ட விட நிக்கிறான்னு சொன்னா காலையில அனுவுக்கு குத்தெலும்பிட்டுன்னு சொன்னோன்னே இப்ப வெங்கண்ட விட அனுவிட்ட பாத்தீங்கன்னு சொன்னா வேலை திட்டங்கள் நடக்குது அப்ப அதுக்குள்ள தூசி சங்கடங்க கொண்டு போயிடலாம் இப்ப வீட்டை தான் ஒரு மாசத்துக்கு வச்சு பாக்குறோம் உடனே அம்மாவையும் கொண்டு வந்து விட்டாச்சு அப்ப ஒரு எல்லாருக்கும் இந்த அஷ்டம் எனக்கு தெரிஞ்சு 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் இந்த அம்மா அந்த கையால அரைச்சு அம்மா பேர பிள்ளைய பாக்குற பலன் கிடைச்சிருக்கு உனக்கும் கண்டிப்பா கிடைக்கும் அதை குறிச்சு நீ கவலைப்படாத கடவுள் உன்னோட கூட இருக்கிற சரியா நீ ஒன்றுக்குமே யோசிக்க வேண்டாம் அதை குறித்து ஏற்ற வேலையில எல்லாமே நீ இப்ப இதை குறித்து மனசுல கவலை ஒன்று குழந்தை ஒன்று கிடைக்கணும் அது மட்டும் இல்ல அம்மாண்ட கையால தனக்கும் அரைச்சு பார்க்க வேண்டாம் 3 பிள்ளையோட இது கிடைச்ச பிள்ளைகளுக்கும் பாத்துருக்கோம் வந்து 3, 6, 9 பிள்ளைகள் எண்ணெயிலாது ஆபிரகாம் குடும்பம் அது எண்ணெயிலாது அது உண்மையிலே எங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் உண்மையாகவே ஆபிரகாமின் சந்ததி போல நாங்கள் இருக்கிறோம் ஓகே அது மட்டும் இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அம்மி வந்து நீ அம்மாக்கு வந்து இப்ப நாங்க வந்து அம்மியை கொண்டு கொடுத்துட்டோம் அம்மாவோட சேர்ந்து இறக்குறதுக்கு கூட பேர் இருக்கிறவன சும்மா நாங்க சம்பிரதாயமா அதை அரைச்சது ஆனா வெளிநாட்டுல உள்ளாக்கெல்லாம் இதே பத்தியமா செய்யணும் மிக்சியில போட நேரடியா அந்த தூளை வாண்டி அப்படித்தான் என்ன சொல்றது பாலக்கா போட்டு கரைச்சிட்டு சாப்பிடுறாங்க அரைச்ச கரைக்கு மிக்ஸ் பண்ணி போட்டு ஆனா நாங்க பத்தியம்னு சொல்லி அம்மா சொன்னா பேசிக்கா 11 நாள் மட்டும் இப்படி அரைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாவட்டமில சாதாரணமா இல்லையா எனக்கு ஆசையா இருக்கு இவங்க மூத்த காயில இருந்து மற்ற 2வது அக்காக்கள் இருந்து அந்த குழந்தைகள் கிடைச்சா அந்த எண்ணெயில நல்லெண்ணெயில புட்டு அதெல்லாம் நினைக்க உண்மையிலேயே நல்ல ஒரு என்ன சொல்ற இப்ப என்ன மாதிரி கிடக்கு ஒன்றே மறக்கிறேன் ஒரே இப்ப அந்த கட்டத்துல இருக்கிற மாதிரி கிடக்கு அது போய்க்க நானும் மறுவாசி வாங்கி சாப்பிடுவேன்
அப்படியே இருக்கு அரைச்சி பார்க்க. அதே மாதிரி அந்த தண்ணியில குளிச்சுட்டு வரைக்கும் நானும் வாசி பாவட்டு எல்லாம் அந்த இதை வச்சு குளிச்சு வாங்க நானும் அதே மாதிரிலாம் குளிப்பேன். அந்த சின்ன பிள்ளை அந்த இது அப்படியே சாதனைக்கும் அப்படி என்ன கேட்க எனக்கு இப்ப இப்படி ஒரு கட்டம் உண்டு வேற கூடிய சீக்கிரம் கடவுள் அது சரி நன்மையா தான் நடக்குமேன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் நன்மையா நடக்க போகுதுன்னு சொல்லி எங்க உள்ளத்துல வந்து ஒரு சமாதானம் இருக்கும். அப்ப அந்த வகையில வந்து எனக்கு இப்ப வெட்டிங் பண்ணி இப்ப இந்த ஜூன் தான் 4 வருஷமா ஆகுது. சரி அப்ப இந்த சொல்ற அளவுக்கு பெருங்கவலையாண்டு இல்லை, ஒரு சமாதானம் தான் இருக்கு. அப்ப இந்த சமாதானமே நன்மைக்கு எதுவாண்டு தான் நினைக்க போகணும். எல்லாமே வந்து ஒரு கடவுளின் சித்தத்தின்படி தான் நடக்கும். எல்லாம் வந்து இப்ப கடவுளுக்கு தெரியும் இப்ப இதை கொடுக்க வேணும். எல்லாமே வந்து ஏற்ற வேலைகள் ஒன்று இருக்கு. இது மட்டும் இல்ல வெட்கத்து பலன் பலன் கண்டிப்பா அது ஆசீர்வாதத்தை நீ கண்டிப்பா நிச்சயமாக சந்தரிப்பாய் மகளே. ஓகே அப்படி இருக்கத்தக்காக நாங்க வந்து அம்மியை வந்து பாருங்க உங்களுக்கு வந்து காட்டுறோம். இந்த அம்மி வந்து பாரம்பரியமான ஒரு அம்மி. என்ன இவ்வளவு காலம் எங்களோட வீட்டுல இந்த விதமான ஒரு வேலையுமே இல்லை. இதுல சுட்டியெல்லாம் கொண்டு வச்சு ஆட்டா பொழியிறக்கு. ஓகே இதை வந்து பொழியிறக்குண்டா இதால இப்போ சின்ன ஸ்கூல் வச்சுக்கிறாரு. இதால பொழியிறா கரண்ட் அடிக்கணும். கண்ணுக்கு அப்புறம் இந்த வேலை சரியான சிக்கலாக போயிடும். இதால பொழியலாது. இதை நீ பொழிஞ்சு ஃபுல்லாக கழுவி கொடுத்துட்டு தான் நான் போகணும். ஒரு ட்ரெயினை அழைச்சி கொண்டு வரும். இங்கே முடிஞ்சும் கொடுக்குறேன். நல்ல ஒரு ஆம்பளை பிள்ளைதான். சூப்பர். அம்மா சொன்னா சுடுதண்ணியை மூத்த சொல்லி அம்மியில அம்மா இந்த அம்மியில நெருப்பு கொள்ளி எல்லாம் வச்சு சிரட்டை நெருப்பு எல்லாம் வச்சு அரைச்சி பாதிக்காம இருந்த அம்மியான வேண்டக்காண்டி நிறைய விஷயங்களே அம்மா செய்யக்கூடும். இதுல இருந்து என்ன இதுக்கு வந்து இந்த சரியான உளி இல்லை. உளி இருந்ததை நம்மையை பொடியலாம். ஆனால் அம்மையை பொடியில காணும். கண்ணுகளுக்கு அப்புறம் சின்ன கருங்கல் இது இங்கே எங்களை விட்டு அங்கட காகிதங்கள். இப்போ நம்ம வீட்டை இருந்து போய்தான் உளி எடுத்து கொண்டு வரணும். உளி எடுத்து கொண்டு வந்து தான் இந்த அம்மியை நான் பொழியலாம். ஓகே இதால் செய்யலாம். இது ஆபத்துக்குரியதாக கிடக்கு. ஓகே அப்படி உள்ளுக்குள்ளவே அம்மா வேணுட்டு கதை கட்டுவார். அதுக்கு சாதனை அம்மாங்க அம்மி என்ன பொழிய வேண்டாம். பொழிஞ்ச காணும் பொழியல அம்மா இன்னும் பார்க்கவில்லை. அம்மி கிடக்கு காணுமா பிள்ளை மனம் கல்ல. அதான் மனசுல இந்த என்ன சொல்றது பசிக்குதான் நல்லா சாப்பிடுறேன். என்ன என்ன சொல்றானா கனவையே நீங்க வச்சு பராமரிக்க போறோம்னு சொல்றது அது முக்கியமான ஒரு இது வேற என்ன சொல்றாரு. இங்க கூட்டி கொண்டு அங்க வந்து டஸ்ட்கள் தூசு அப்படி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இங்க கூட்டி கொண்டு வந்து எல்லாத்தையுமே செஞ்சு கொண்டு இருக்கோம். இப்ப அம்மா காய்ச்சி கொண்டு வந்து அந்த இடியப்பம் வச்சு அனுப்பு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறா. அது மட்டும் இல்ல அம்மா முகத்தை பாக்குறதுக்கு நிறைய பேர் ஆசைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆமா அதுக்கு என்ன சொல்ல போறாமா இல்ல அம்மாவை பார்க்க வருங்க பார்க்கலாம். இது கரெக்ட். ஆனா இன்றைக்கு நிக்கிற கோலத்துல இல்ல நாளை பாருங்க. இன்றைக்கு நிக்கிற கோலம் 4 பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து யார் எடுத்தான்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு வந்து இன்னொரு பேர் அதாவது வந்து நம்ம பரமேஸ்வரி. பரமேஸ்வரியோட வந்து பித்தான்னு சொல்றது. அந்த ஒவ்வொரு ஐயோ பரமேஸ்வரக்கா மாதிரியே இருக்கு பித்தா மாதிரியே இருக்கு. அம்மா சுழவோடான்னு இருக்கிற மூத்த காட்டுன்னா சுழவா இருக்குவேன். அம்மா மாதிரிதான் கூடுதலா சும்மானே எண்ணெய் எல்லாம் வந்து சொல்றது. பரமேஸ்வரக்கு அந்த சேவ் பண்ணி சொல்றது. அந்த மூக்கு கூட ஒரே மூக்கு ஒரு அக்காவோட காய்ச்சி சொல்லி இருந்தா முகத்துல எங்களுக்கு தொழில் தன்மை இருந்தாலும் உண்மையா நல்லதாமே தெரியுமா. இந்த நாங்கள் தொழில் தன்மையா இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறோம். அதுக்கு நான் என்ன ட்ரீட்மெண்ட் செய்யலாம்னு சொல்லி கேட்டேன். உனக்கு அதுக்கு என்ன வடியை நீ அன்றைக்கு கொண்டு போய் அமர்த்தி எல்லாம் என்ன மாதிரி எடுத்து அது உண்மையா எடுக்கக்கூடாது. தெரியுமோ எடுக்கக்கூடாது அப்படிலாம் எடுக்கக்கூடாது. கூடாத விஷயம். நாங்க வந்து அவ சொல்லியிருந்தா பயறு
பயருமா மற்றது வந்து சந்தனம் ரெண்டையும் போட்டு மற்ற என்ன தன்மை இருந்தாலும் உண்மைக்கு முகம் நல்லா பொலிசிங்க நல்ல இதாக இருக்குமா சுருக்கம் அப்படி இருந்து சுருக்கம் எல்லாம் வந்துச்சுன்னா அப்படி தெரிஞ்சு தெரிய வந்துடும் சொல்லி இருந்தா நாளைக்கு இன்னைக்கு தக்காளி தான் பூசினாங்க தக்காளி பூசினோடு தான் கொழுகுலன்னு ஓகே உண்மையிலே சந்தோஷமா இருக்குது இப்ப நீங்க அனுகிட்ட போக வேணும் அது மட்டும் இல்லை நீ ஒரு தர நீ இங்கேதான் அனுகிட்ட போறதுல நீ அம்மா தான் பார்க்க வேணும் எனக்கு டீ ஊத்தியும் சோடா சர்வ் பண்ணிவே நான் டயர்ட் ஆகுவேன் அது மட்டும் இல்லை நீ குழந்தை கிடைச்சிட்டோன்னே முக்கியம் அம்மா தான் பார்க்க வேணும் நிறைய பேர் ஏன் சொல்லுவார் என்ன சொன்னா இந்த வருஷம் எப்படி பேர பிள்ளைகளையும் கெத்த அரைச்சு பார்த்து கொண்டிருக்கேன் அம்மா இன்னும் எத்தனை தலைமுறை பார்க்கல உயிர் இருக்கும் மேலையும் பாப்பா அம்மா அப்படி கவலைப்பட தேவையில்லை நீ அம்மாவை கொஞ்சம் ஹெல்த்தியா வச்சுதானே அப்படின்னா என்ன சாப்பிடணும் எங்களுக்கு நினைவு அம்மா ஒரு லட்சி சாப்பிட தெரியுமா இல்ல அப்படி ஒரு காலமே அம்மா வந்து ஒன்றுமே சாப்பிடல சின்ன வயசுல இருந்து நான் அம்மா வந்து ரச்சி முட்டையில ஒன்றுமே சாப்பிட்டதே இல்லை இப்ப இடப்பட்ட காலத்துல இருந்தா நான் ரச்சி வகை எனக்கு வந்து விலக்கழிவில் எனக்கு நினைவு நானும் வண்டிவா ஃபுல் கட்டு ரச்சி வகை சாப்பிட்டேன்னு சொன்னா இந்த இடப்பட்ட காலத்துலதான் எனக்கு இப்ப முள்ளந்தண்டு வரணும் அது இதுன்னு சொல்லி அப்படி இதாக கிடக்கு என்ன சின்ன வயசுல இருந்து சத்தான சாப்பாடு இல்லை சாப்பிடல காண்டி அம்மா அப்பா வந்து கவனிக்காமல் விட்ட தந்தாலும் அவங்களை கொட்டி போட்டு போயிடுவேன் அப்படித்தான் இருந்தது இல்ல அலர்ஜி வருது மாட்டு சாப்பிட்டா வாய் விடுறது ஐயோ அதெல்லாம் தெரியல அது அதால சாப்பிட அப்படி இருக்கு வந்து அம்மா சொல்ல போன மாட்டு வாங்கி கொடுத்தோம்னா மாட்டுல உள்ள முழு பாட்டும் விரும்பி சாப்பிடுவா உண்மைக்கு முக்கியமாக அதுல வந்து இப்ப சுவாச கட்டி நம்ம எல்லாம் இப்போ காட்டு வச்சு உண்டுமே வலிக்கல 4 பொருளை பிள்ளைக்கு வந்து நான் வித்தியாசம் பாத்தீங்கன்னா நிக்கவே இல்லாம போடும் என்ன முள்ளந்தண்டு எனக்கு நெட்டு பிள்ளை முள்ளந்தண்டு ஏன் அப்படி கல்சியம் காணாத மூச்சு எடுக்கலாம போயிட்டது அது எனக்கு வீட்டுல சும்மா சண்டை பிடிச்சாலும் அம்மாவோட சண்டை பிடிச்சாலும் இது காய்ச்சாலும் நான் வந்து கோவத்தை காட்டுற சாப்பாட்டுல தான் ஏன் வயிற்ற பாட்டினி போடுவான் அது என்ன அதுதான் இப்பதான் சொல்றோம் நாங்க இந்த விஷயத்துல விலக்காளி அவ்வளவு நீங்க எல்லாத்துலயும் விலக்காளி வந்தானே இருக்கிறீங்க சண்டைக்கு பிந்தன்னு சொல்லணும் வயிற்று பட்டினி போடக்கூடாது எங்களோட பிரயாசங்கள் முழுக்க என்ன சொல்லணும் வயிற்றுக்காக தான் சின்ன வயசுல இருந்து பழைய எல்லாத்துக்கும் கோவத்தை காட்டுனா சாப்பாட்டுல தான் சாப்பாட்டுல காட்டுனா என்னையே போய் காட்டி கொண்டுற மாதிரி நான் அப்படி இல்லையா என்னை எல்லாம் ஸ்கூல் போயிருக்கேன் என்ன சித்திதான் வளர்ந்தவா ஸ்கூல் போறதுக்குன்னு சொல்லி கள்ளப்பட்டதுல அதுல விரும்பி போறதுக்கு தெரியுமே டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு கொண்டு போறக்கு அதுலேயும் வந்து அரிசிமா புட்டு சீனி இதர வாழைப்பழம் எல்லாம் எனக்கு சாப்பாடு டிஷ்ஷுக்கு போட்டு தந்துருந்தா அதை விட புழுவாம இல்லை அப்போ நான் டிஷ்ஷுக்கு சாப்பாடு போடுதான்னு சொன்னாலே நான் என்ன அறியாம டக்குன்னு டை இல்லாங்கட்டி என் பாட்டில் ரெடியா ஏன்னா சாப்பாடு கொண்டு சாப்பிடுறதுக்கு அப்படி இப்ப இருந்தாலும் ஹெல்த்தியா இருக்கிறோம் தானே அது பிரச்சனை இல்லை கடவுளுக்கு நீ எங்கட வீட்டுக்காரங்க எல்லாருக்குமே கொஞ்சம் குடும்பத்துல எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு இப்ப மாறி மாறி சந்தோஷமா வரணும் அங்க போகணும் பார்க்கணும் தூக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு இதெல்லாம் இருக்கு சந்தோஷமா தான் இருக்குமே உண்மையா பெரிய 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 சந்தோஷமா சொல்லி வேலை இல்லாத சந்தோஷமா இருக்கும் ஓகே அப்ப எங்களுக்கு டைம் ஆகுது நீ அனுகிட்ட போகத்தானே போகணும் இப்ப 4:30 தொடக்கம் 6 மணி மட்டும் இப்ப நேரம் கிடக்கு இப்ப 4-3 மணி நேரம் இருக்குதாங்க 4-3 மணி நேரத்துக்கு இருக்குது பார்க்க போறாங்க ஓகே அது பிரச்சனை இல்லை அப்ப நாங்களும் வந்து இதோட வீடியோ வந்து நிறைவு செய்வோம் கண்டிப்பா நிறைவு செய்வோம் அதே நேரமோ இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்லுவேன் ஏன்னு சொன்னா ஆரோக்கியம் தான் முயற்சி அந்த செல்வம் சரியோ அப்ப அப்படி இருக்கேக்குள்ள கண்டிப்பா என்ன சொன்னா ஒரு கதைச்சு ஒரு சற்று நிமிடங்கள்ல நேரிக்க நோவுது முதுகுக்க நோவுது இப்படி சொல்லக்கூடாதுல்ல சொன்னா ஆண் மகன் கெத்தா இருக்கணும் கொஞ்சம் வீக் ஆயிட்டு மட்டும் எனக்கு ஃபுல்லாவே தெரியுது என்ன நான் மூச்சு உள்ள எடுத்த விடவே இப்படி சொல்லக்கூடாது நேற்று நாள் ஃபுல்லா என்னால தாங்கலாம போயிட்டு என்னவோ இதுல இருந்து டைமுக்கு சாப்பாடு கவனிக்கிறேன்னு தெரியுது உண்மைதான் நான் உண்மையா சொல்லிட்டேன் நேற்று ஆள் முடிஞ்சுன்னு நினைச்சேன் ஆனா நான் வந்து கொண்டு போய் குறிச்சு யோசிக்கிற ஆள் இல்லை நேற்று நான் என் மூச்சு எல்லாம் கூட எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையா போயிட்டுது 4:30 4:45 படுத்து நான் எப்படி விடிஞ்சாண்டே தெரியா எனக்கு உண்மையா அப்படியோ அப்படி ஏண்டா அப்படி ஓடுறது போயிட்டு வந்துட்டு படுத்தது எனக்கு என்ன செய்யறது எது செய்யறது நேற்று வீடியோ எடுக்க போனால் அது கூட எடிட் பண்ணி போடுறேன் முதல் எடுத்த வீடியோ தான் எடிட் பண்ணி போட்டிருந்தேன் நான் அப்படி இயலாமல் போயிட்டுது உண்மைக்குமே
அதுக்கப்புறம் சர்மியெல்லாம் வந்து இப்போ இந்த ஒழிப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதோட நானோட சுடுதண்ணி முடிச்சு கொண்டு ஒரு இரவு சாப்பிட்ட சாப்பாடு அக்கறை எடுக்க வேண்டிய நேரம் நாங்களும் டெய்லி காண்றதுல இப்படியான காண்ற நேரத்துல தான் கண்டு கதைக்கிறது அது நேரம் இல்லாம கண்டு கதைக்கும் போது இப்படி ஒரு உடல்நல குறைவை என்ன செய்யுது எனக்கு நேற்று பயத்துல சொல்லல பயம் பண்றது இதுல ஒன்றும் இல்லை உயிரை குறித்து யோசிக்கிறேன் இந்த நேற்று கடந்த ஏதோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்க இது என்ன கொஞ்சம் நடந்த சம்பவம் ஆள் முடிஞ்சது என்ன சுத்தமாக உண்மைக்கு நினைச்சேன் ஆள் முடிஞ்சதோ ஒன்றே மேனேஜ் அப்படி மூச்சு நின்றுட்டு எனக்கு எல்லா பக்கத்தாலையும் விழுத்துல குத்த வலுப்பட்டு அப்ப எனக்கு என்ன தாங்கலாம் அப்போ இன்னும் எந்த உடம்புல இருக்கிற பாகங்கள் ஒவ்வொன்றும் விழுத்துறது குத்த வலுப்பட்டு இது ஹார்ட்ல இது எல்லாம் எனக்கு என்ன நடந்துன்னு தெரியல அப்படி இருந்துச்சு நான் இன்றைக்கும் அந்த களைப்பு இது வரைக்கும் இப்பயும் இருக்குது சத்தமாக களைக்குது மற்றது மூச்சு உள்ள விட்ட இழுக்க சொல்லிட்டு இருக்க கூடாது செயல்படுத்தணும் மங்கண்ட வர்க்கங்கண்ட கையில தான் இருக்குது அது மாதிரி ஆரோக்கியம் மங்கண்ட கையில இருக்குன்னு சொன்னா நேற்றைய அடுத்து காலையில இருந்து மதியம் மேல அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம் 68 பேர அம்மியெல்லாம் தூக்குறேன் தூக்கி எறிஞ்சிருப்பேன் அந்த அம்மி எல்லாமே நல்ல தூக்க இந்த வீக்னஸ் வேர்ட்ஸ் இனிமேலும் வேண்டாம். ஓகே, நம்ம நாளைய வீடியோ போடும்போது உற்சாகமா அதை கேட்கணும். 100 பலவிதமான வார்த்தைக்காக நான் சொல்லல, நடந்த சம்பவத்தை தான் சொல்லியிருந்தேன். மற்றபடி யாரும் புரியா அப்படின்னு நினைக்க வேண்டாம். தினம் இப்படி நடந்தது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த சாப்பாடு கோவத்தின் நிமித்தம் வீட்டுல என்ன கோவமா இருந்தாலும் சாப்பிட்டுல காட்டிட்டு சண்டை பிடிச்சா கண்டிப்பா. ஓகே, இதோட நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம். இந்த வீடியோ கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு என்ன ஒரு புதிய ஒரு வீடியோவோட சந்திப்போம். பாய்.